ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மகேந்திரா. அண்ணா யூனிவர்சிட்டி நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கான ஏப்ரல் மே 2024 செமஸ்டர் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டை பற்றின அப்டேட் தான் பார்க்குறோம். இதில் யூஜியில் பிஇ பிடெக் இவங்களுக்கான ரிசல்ட்டுன்னு பார்க்கும்போது இந்த டெர்மினல் எக்ஸாம் ரிசல்ட்டு, ஸோ அவங்கள லீவ் பண்ணிடலாம். அதை தவிர்த்து, ஏன்னா அதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதை தவிர்த்து இந்த யூஜியில் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபஸ்ட் இயர் இவங்களுக்கான ரிசல்ட் அப்படின்றது இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ரிசல்ட்டு கரண்ட் அண்ட் அரியர் ரிசல்ட்டு ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ என்ன ப்ராசஸ் போய்ட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டை வந்து அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் அப்படின்றது போய்ட்டு இருக்குது அப்படின்றாங்க. வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணுற ப்ராசஸ் வந்து போய்ட்டு இருக்குது, அதுக்கான ப்ராசஸ் போய்ட்டு இருக்குன்றாங்க. ஸோ அந்த ரிசல்ட் அந்த ப்ராசஸ் வந்து ஒன்ஸ் குயிக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித் சிஓஇ பெர்மிஷனோட பார்த்தீங்கன்னா, அதான் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவங்களோட பெர்மிஷனோட பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இருந்தால் நம்ம சொன்ன டேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டில் வந்து ரிசல்ட் வர்றதுக்கு மேக்ஸிமம் மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா சான்சஸ் அப்படின்றது அதிகமாகவே இருக்குது. 85% 85% வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த மந்த் எண்டில் ரிசல்ட் வரும்போது சரி, நம்முடைய சேனல் மூலமாக ரிசல்ட் வந்திருந்தது அப்படின்றத கன்வே பண்ணி அஃபிஷியலாக ரிசல்ட் வரும்போதுமே உங்கள்கிட்ட வந்து நம்முடைய சேனல் மூலமாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.